ஒரு அடர்ந்த காட்டில் கடுமையான குளிர்காலம் தொடங்கியது. மரங்களின் கிளைகளில் வெள்ளை பனி படர்ந்திருந்தது. காடு முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்து சூரிய ஒளியே உள்ளே வர முடியாத நிலை. அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய மரவீட்டில் ஒரு குட்டி முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பெற்றோர் இல்லை, தனியாகவே வாழ கற்றுக்கொண்டிருந்தது. அந்த இரவு மிகுந்த குளிராக இருந்ததால் குட்டி முயல் தன் பழைய போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தது. காலை கட் கட் என்று கதவு காற்றில் அசைந்தது. முயல் மெதுவாக கண் திறந்தது. எவ்வளவு குளிராயிருக்கு என்று நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தது. கதவை திறந்தவுடன் அது அதிர்ச்சியில் நின்றுவிட்டது. காடு முழுவதும் வெள்ளை பனி. மரங்கள், பாதைகள், கற்கள் எல்லாம் பனியில் மூழ்கியிருந்தது. ஐயையோ, இவ்ளோ பனி விழுந்துடுச்சா என்று பயந்தது. அது உடனே வீட்டுக்குள் ஓடி தண்ணீர் பாத்திரத்தை பார்த்தது. ஒரு சொட்டும் இல்லை. அடுத்து நெருப்பு ஏற்றும் இடத்துக்கு போனது. விறகுகளும் முடிந்துவிட்டன. இப்போ என்ன செய்வது? தண்ணீரும் இல்ல, விறகும் இல்ல. இரவு வந்தா நான் உறைஞ்சு போயிடுவேனே என்று கவலையடைந்தது. சிறிது நேரம் யோசித்த முயல், நான் தைரியமா வெளியே போய் தண்ணீரும் விறகும் எடுத்து வந்துடுறேன் என்று முடிவு செய்தது. அது ஒரு சிறிய கூடையை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பியது. காற்று ஊ ஊ ஊ என்று வீசியது. முயலின் கால்கள் பனியில் மூழ்கின. ஆனால் அது தைரியமாக நடந்தது. சிறிது தூரம் சென்றபோது ஒரு உறைந்த குட்டை கிடைத்தது. முயல் சிறிய கல்லால் பனியை உடைத்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்தது. சரி, இப்போ விறகு மட்டும் தேவை என்று அருகில் இருந்த உலர்ந்த கிளைகளை சேகரிக்க தொடங்கியது. அந்த நேரம் பனிக்காற்று பலமாக வீசியது. முயல் காலடியில் இருந்த பனி திடீரென உடைந்தது. ஆ ஆ ஆ முயல் வேகமாக ஓட முயற்சி செய்தது. இருந்து முடியவில்லை. அதனுடைய கால் பனியில் உறைந்து ஒட்டி கொண்டது. பெரிய பனிக்கட்டிக்குள் சிக்கிக் கொண்டது. பனிக்குள் புதைந்தது. முயலால் நகர முடியவில்லை. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க என்று அது கதறியது. ஆனால் காடு அமைதியாக இருந்தது. குளிர் அதிகரித்தது. முயலின் கண்களில் கண்ணீர் வந்தது. எனக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்தா என்னை இப்படி தனியா விடமாட்டாங்களே என்று அழுதது. அப்போது அருகில் இருந்த மரத்தடியில் ஒரு சிறிய எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அந்த சத்தத்தை கேட்டது. யாரோ அழுற மாதிரி இருக்கே என்று வெளியே வந்தது.